சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ என்ன சார் கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு? இன்னைக்கு டாபிக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்குங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல கிங்கு அப்படின்னு நம்ம வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும், அதை தான் இன்னைக்கான கான்செப்ட்டுங்க. அடுத்தது ஸ்லைடு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்லைடுங்க. அது வந்து 2022ஓட ஸ்லைடு, ஆர்பிஐ வந்து சோர்ஸ் எடுத்ததுங்க. இதில் வந்து பேங்க் டெபாசிட்ல பார்த்தீங்கன்னா 53% ஆஃப் மணி இருக்குங்க டெபாசிட்ல. ஓகே, இந்தியன் பேங்க்ல. ஆமாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாருங்க 10% தான் இருக்கு. ஓகேங்களா? ஆமா, கேஷாவே 13%. மியூச்சுவல் ஃபண்டோட அதிகமா கேஷா ஹோல்டு பண்றாங்க மக்கள். ஆமா, மக்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அதர் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 24% இருக்கு. இது 2022 டேட்டா. ஆனா வந்து நம்ம இந்த ஃபீல்ட்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு வர ஒரு சேஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, இன்வெஸ்டர் கிட்ட இருந்து கால், அவங்களோட திங்கிங் சேஞ்சஸ் பாக்குறோம். இப்போ வந்து ஸ்லோலி ஃப்ரம் பேங்க் டெபாசிட்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டுவர்ட்ஸ் மூவ் பண்றாங்க. அது பாக்குறோம் நம்ம. பட் ஸ்டில் இது இந்த பெர்சன்டேஜ்ன்றது கம்மின்றது நம்ம இதுல நம்ம சொல்றாங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் சார். இது வந்து சைக்காலஜி ஆஃப் மணி, அதுல இருந்து அந்த சோர்ஸ் இது எடுத்ததுங்க. இந்த ட்ரையாங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பேஸ்ல பாருங்க இன்வெஸ்டர் பிஹேவியர் இருக்குங்களா. ஆமா சார். அதுக்கு அடுத்தது பாருங்க அசெட் அலோகேஷன். ஆமா சார். ஓகேங்களா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரெண்டு தான். இந்த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன நம்ம குறிப்பிடுறோம்னா, இந்த ட்ரையாங்கிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்ம வந்து ஒரு வெல்த் பில்டிங்ல, நம்ம வந்து வெல்த் கார்பஸ் பில்டிங்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம அதிகமா பாசிபிலிட்டிக்கு வந்து முக்கியமான ரெண்டு வந்து இந்த பேஸ்ல இருக்கிற ரெண்டு தாங்க. இன்வெஸ்டர் பிஹேவியரும் அசெட் அலோகேஷனை கரெக்டா பண்ணோம்னாவே நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் நம்மளோட ரிட்டர்ன்ஸை. புரியுது சார். ஓகே. வேறஸ் அடுத்த ஸ்லைட பாருங்க. மக்கள் ஃபோக்கஸ், ஜென்ரலா இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்றது எதுலன்னா டாக்ஸ், அந்த செக்யூரிட்டி செலெக்ஷன், ஸ்டாக் செலெக்ஷனுங்க. கரெக்டான ஸ்டாக் எதை பார்த்து வாங்கணும், இதுல வாங்கணுமா இல்ல பென்னி ஸ்டாக்ஸ்ல போய் போடலாமா, அப்போ நம்ம வந்து என்ன பணத்தை மல்டிபிள் பண்ண முடியுமா, அதாவது நல்ல ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ், மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் வருமா. அடுத்தது ஃபீஸ் டிரான்சாக்ஷன். இதுல வந்து மெயினா நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்க. நிறைய பேர் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது எது கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணுன்ற மாதிரி கான்செப்ட்ல இருப்பாங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலா ரிட்டர்ன்ஸ் கொடுக்காதுங்க. எது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், எதை மிஸ் அவுட் பண்றாங்கன்னா ஆக்சுவலா அசெட் அலோகேஷன், ரைட் அசெட் அலோகேஷன் பண்ணணும். ஓகே சார். அவங்க பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணணுங்க. இது ரெண்டு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வர ஸ்லைட்ஸ்ல நான் டேட்டா கொண்டு வந்ததுல பாத்தீங்கன்னா இந்த அசெட் அலோகேஷனுக்கும் இன்வெஸ்டர் பிஹேவியருக்கும் டேட்டாஸோட நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே. ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுதுன்றதுக்கு. கண்டிப்பா சார். ஓகேங்களா. வேற நம்ம சொல்லுங்க. நீங்க சொல்றது உண்மைதான் சார். வரப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப தைரியமா வருவாங்க. கரெக்ட். நிறைய क्वेश्चंस உங்கள மாதிரி पर्सன்ஸ் வந்து கேட்பாங்க. ஆமா. நிறைய டேட்டா பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி மார்க்கெட் வால்டிலிட்டில பயந்துருவாங்க. கரெக்ட் சார். இப்போ நான் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இந்த ஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, ரெண்டு ஃபண்டு வச்சுங்க. நீங்க ஒரு ஃபிளெக்ஸி கேப்ல கூட எடுத்துக்கலாம், இல்ல மிட் கேப்ல எடுத்துக்கலாம், ஸ்மால் கேப்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா சார். இதுலயே நீங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் கன்சிஸ்டன்டா ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஃபண்ட் இது போய் நீங்க எடுத்துக்கங்க, இன்னொரு ஃபண்டை போய் எடுத்துங்க. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்ததோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா கூட இருக்கலாங்க. கரெக்ட் சார். ஆமா. ஆக்சுவலா அட் தி எண்ட் நம்ம என்ன வரோம்னா, நீங்க வந்து எவ்வளவு பணம் நீங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல கொடுத்தீங்கன்றது மேட்டர்ஸ் கிடையாது. ஆக்சுவலா மேட்டர்ஸ் வந்து நெட் ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா, XIRR நீங்க என்ன பாக்குறீங்க. அதான் சார். ஆமா, நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு அது ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கு. கரெக்ட். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நம்ம கிட்ட இருக்கான்றது தான் முக்கியம். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி இருக்கான்றது பார்க்கணும். அதே மாதிரி அந்த நம்ம சூஸ் பண்ற ஃபண்ட் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன இருக்குன்னா, அவங்க கன்சிஸ்டன்டா கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களான்றது பார்க்கணுங்க. எக்ஸ்பென்ஸ் கம்மியா கொடுத்துட்டுங்க அவன் பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கலன்னா நம்ம லூசர் தானே சார் அடுத்த எண்டு. ஆமா, அது கடைசியா தான் சார் தெரியும். ஆமாங்க. அதனால அது நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நம்மளோட பிஹேவியர் கண்ட்ரோல். அது நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். அசெட் அலோகேஷன் இம்பார்ட்டன்ட். அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள தேவையானது இருக்குது. அடுத்த ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈக்விட்டி போர்ஷனே உள்ள இருக்க கூடாதுங்க. ஓகே சார். ஓகே. அத வந்து கம்ப்ளீட்டா டெட் ஃபண்டுங்க, லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பாண்ட் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல வச்சிடணும். ஓகே. நீங்க வந்து மீதி இருக்கிறது வந்து அப்ப அசெட் அலோகேஷன் கம்ப்ளீட்டா டுவர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கும் எல்லா காலகட்டத்திலயும் நமக்கு பண தேவைகள் இருக்குங்க. அப்ப வந்து நம்மளோட டைம் ஹொரைசன்ல நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் என்ன டைமுங்க, அதெல்லாம் ஹைபிரிட் ஃபண்ட்ல வைங்க. மோர் தென் 5 to 10 இயர்ஸ், அதாவது 5 to 10 இயர்ஸ் வரதெல்லாம் கம்ப்ளீட் ஈக்விட்டிங்க. அந்த ஈக்விட்டியில கூட நீங்க வந்து டிசைட் பண்ணி நீங்க அலோகேட் பண்ணலாம். லார்ஜ் கேப்பா, லார்ஜ் அண்ட் மிட் போலாமா, இல்ல வந்து ரொம்ப லாங் டேர்ம்னா நீங்க மிட் ஸ்மால்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஃபண்டும் இருக்கணும். நம்பர் 1.
அட் த சேம் டைம் வந்து ஏஎம்சி வைஸ் கம்பல்சரி டைவர்சிஃபிகேஷன் சார். ஏன்னா இப்போ நீங்க பாருங்க ரீசெண்டாக வந்து மோத்திலால் ஆஸ்வால் வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ அந்த இதில் அடிபட்டது இல்லைங்களா? அதாவது அவங்க பிரைபரி இது பண்ணாங்களா, அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்குன்னு ஒரு அடிபட்டது இல்லைங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் இருந்ததுன்னா அந்த ஏஎம்சியை இம்பாக்ட் பண்ணும். நம்மளோட ஃபுல் பணம் அந்த பர்டிகுலர் ஏஎம்சியில் இருந்துச்சுன்னா நமக்கு வித்ட்ராவல் அப்போ ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம மோத்திலால் ஆஸ்வால்னால அது தப்பான ஏஎம்சி தப்பான ஃபண்டுன்னு சொல்ல வரல. நம்ம என்ன நம்மளோட ப்ரையாரிட்டி இது இருக்கணும்னா நம்மளோட பணம் வந்து லிக்விடிட்டியில ஃப்ரீயா இருக்கணுங்க. கரெக்ட் சார். இப்போ குவாண்ட் கூட ரீசெண்டா ஆச்சு. கரெக்டா சொன்னீங்க. குவாண்ட் அந்த அதானி இஷ்யூ வந்ததுங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சிஸ்ல ஃப்ரண்ட் ரன்னிங் இஷ்யூ கேள்விப்பட்டோம். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் நிப்பான் முன்னாடி ரிலையன்ஸ் அந்த பாருங்க அதுலயும் நமக்கு அடிபட்டிருக்குங்க. ஹெச்டிஎஃப்சிலயும் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இருந்ததுங்க. அந்த ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன்லயும் நமக்கு வந்து அந்த இஷ்யூஸ் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து ஏஎம்சி வைஸ் நீங்க ஒரு டைவர்சிஃபைடா இருந்துச்சுன்னா நம்மளோட பணம் சேஃப் சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரெகுலேட்டர் வந்து செபிங்க, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நம்மளோட பணம் எல்லாம் கஸ்டடியன்ட்ட இருக்குது. பணம் உங்களுக்கு வந்துடுங்க. ஆனா நம்ம எதுக்கு இதை டைவர்சிஃபை பண்ண சொல்றோம்னா நமக்கு தேவையான டைம்ல நமக்கு வராமங்க. அது வந்து ஒரு 1 or 2 weeks லேட்டரா வந்தா கூட நமக்கு தேவையப்போ கிடைக்கல இல்லைங்களா? அந்த ஒரு சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பா சார். ஆமா. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஏற்கனவே இன்வெஸ்டர் பிஹேவியர் அந்த ட்ரையாங்கிள் வச்சு பேசணும் இல்லைங்களா? இன்வெஸ்டர் பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சார்ட் சார். நெக்ஸ்ட் இது உள்ள வரும்போது ஏன்னா எனக்கு ரியல் டைமா நமக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்கிட்டயே எனக்கு க்ளோஸ் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருந்து எனக்கு கால்ஸ் வந்திருக்குங்க. அதனால நான் நினைச்சேன் திரும்ப நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். அதுதான் கான்செப்ட். ஸோ இதுல என்னன்னா சார் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். 12% எக்ஸ்பெக்டேஷன். அப்போ உள்ள வர இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல வச்சிருக்கேன். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அதனால நான் வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் மார்க்கெட்ல போடுறேன். எனக்கு இமீடியட்டா தேவையில்லை. நம்ம வந்து ஏன்னா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா சார் ரிஸ்க் ப்ரொஃபைலர்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலர்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்குங்க. நிறைய வெப்சைட்ல இருக்குங்க. ஓகே சார். அதை அவங்க வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணி அவங்க வந்து என்ன ரிஸ்க் இதுல மேட்ச் ஆகுறாங்கன்றது பாத்துக்கணுங்க. அதாவது அக்ரெசிவா, மாடரேட்டா, கன்சர்வேட்டிவான்னு ஃபர்ஸ்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணுங்க. ஜென்ரலா ஒரு தம் ரூல் இருக்குங்க. 100 - ஏஜ் ரூலுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. நீங்க வந்து ஒருத்தர் 80 வயசுல இருக்கவர் கூட அவருக்கு வந்து பெரிய கார்பஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ 100 - ஏஜ் 100 - 80 அவரோட 80 வயசுன்னு வச்சுங்களேன். 20% தான் ஈக்விட்டியில வைக்கணும்ன்றதா அந்த தம் ரூல் சொல்றதுங்க கான்செப்ட். ஆனா இவருக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா இவருக்கு கார்பஸ் யாரையும் டிபெண்ட் பண்ணல. இவருக்கே அதிகமா கார்பஸ் இருக்கு. அந்த கார்பஸ் வச்சு அவர் பெட் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் போதுங்க இது ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இவருக்கு வந்து எது கரெக்டான ஆன்சர் கொடுக்கும்னா அவர் அந்த 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டுங்க. அந்த 10 கொஸ்டின் ஆன்சர் வந்து அக்ரெசிவ்னு வருதுன்னு வச்சுங்களேன். அவர் ஆக்சுவலா அக்ரெசிவ் தான் அந்த ஏஜ்லயும். ஒரு சிலர் வந்து 25 வயசு தான் இருப்பாங்க. ஆனா வந்து அந்த ஏஜ் படி பாத்தீங்கன்னா 100 - 25 போட்டீங்கன்னா 75% ஈக்விட்டியில வைக்கலாம். ஆனா அவங்க அந்த கொஸ்டினர்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது ஆமாங்க. இது வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்றதுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு என்னன்னா இப்ப வந்து அவரோட இன்கம் தான் அவங்களோட டோட்டல் ஃபேமிலியே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஓகேங்க. அப்ப அதுல அவருக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. அதுவும் அந்த பர்டிகுலர் இயர்லோட கமிட்மெண்ட் இருக்கு. அடுத்த இதுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து அவர் பெரிய சான்ஸ் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்றவருக்கு பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ்ல தான் வருவார் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ரிஸ்க் எடுக்க முடியாது அவரால. ஆமா. அப்போ ஈக்விட்டி மார்க்கெட்னும் போது அந்த வாலட்டிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு லாங் டேர்ம்ல இருக்க முடியறவங்க அத கொஸ்டினர்ல வருவாங்க. அப்ப அக்ரெசிவ்னும் போது அந்த அளவுக்கு நம்ம ஈக்விட்டி போர்ஷன் நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ இதுல வந்து நம்ம அசெட் அலோகேஷனும் நம்ம கவர் பண்ணிடுறோம். அப்போ ஈக்விட்டி உங்களோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்டும் இருக்கணும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து மிட் ஸ்மால் இல்ல அதுக்கு பதில் ஒரு ஃபிளெக்ஸி கேப் மாதிரி போய்க்கலாங்க. ஃபண்ட் மேனேஜரோட சாய்ஸ்லயே விட்டுறது. லோ டியூரேஷன் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்டுன்னு டெட் ஃபண்டும் இருக்கணுங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்லயே மற்ற அசெட்டை டச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. இப்போ மல்டி அசெட் ஃபண்ட்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி அசெட் ஃபண்ட்ல ரீட்ஸ், இன்விட்ஸ், அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ஈக்விட்டி, கோல்டு, கமாடிட்டிஸுங்க, பாண்டு இது எல்லாம் டச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோலயும் நீங்க ஒரு மிக்ஸ் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டருங்க.
ஓகேங்களா சார். அப்போ அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதுங்க, இது வரைக்கும் நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கும்போது, அது ஒரு புல் ரன்லயே இருந்தது இல்லைங்களா? அவங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து என்னது எஃப்டியை பீட் பண்ற ரிட்டர்ன்ஸுங்க. அதுக்கு மேல எக்ஸஸா குடுக்கும்போது, அவங்க அத பத்தி பெருசா ரியாக்ட் பண்ணலைங்க. ஹியூமன் அந்த பிஹேவியர பத்தி நான் சொல்ல வரேன் நான். இன்வெஸ்டரோட பிஹேவியர் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அத கிளாரிஃபை பண்றதுக்குங்க. ஓகே சார். ஆனா மார்க்கெட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு லீனியரா இத ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல பாருங்க. இன்வெஸ்டர் மைண்ட் செட்ல இப்படி இருக்குங்க. வருஷம் 12% வரும்ன்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. அப்ப 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அதுதானே சிஏஜிஆர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டுங்க. ஆமா சார். அப்ப 12%ன்றது பேசுறது அவங்களோட மைண்ட் செட்ல இப்படி இருக்கு. ஆனா இப்ப பாருங்க செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல இருந்து அப்படியே டவுன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி டவுன்வர்ட்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தியரிட்டிக்கலா நம்ம பேசிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கூட அவங்க அக்ரெசிவ் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா சார். ஆனா ரியாலிட்டியில மார்க்கெட்டை பார்க்கும்போது நெகட்டிவ்ல போற ரிட்டர்ன்ஸை பாக்குறோம் இல்லைங்களா? அதுதான் நான் ரியாலிட்டியில காமிச்சதுங்க. ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 5%ங்களா அப்பவே அப்செட். கரெக்ட். ஓகே சார். என்னன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருந்தாவே 7% வந்திருக்குமே. கரெக்ட் சார். இங்க 5% அப்ப 2% லூஸ் ஆகுறோன்றது ஃபர்ஸ்ட் இயருங்களா? செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் 8%. ஓகே சார். ஓகே. அப்ப வந்து டிசைட் பண்ணிட்டாங்க இதுக்கு நான் ஃபிக்ஸட் டெபாசிட்லயே இருந்திருக்கலாமேன்ட்டு. அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த சார்ட்டுங்க. மார்க்கெட் வந்து இப்படிதான் பிஹேவ் பண்ணுங்க. தேர்ட் இயர் கூட பாத்தீங்கன்னா நெகட்டிவ் 3% தான். ஃபோர்த் இயர் வந்து பாசிட்டிவ்ல 34%, ஃபிஃப்த் இயர்ல வந்து பாசிட்டிவ் 40%. இப்போ இதுக்கு சிஏஜிஆர் நீங்க எடுத்தீங்கனாலும் 12%. ஓகே, புரியுது சார். ஓகேங்க. அசெட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. இதுக்கு தான் அசெட் அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாம் நம்ம ஈக்விட்டியில வச்சிருக்க மாட்டோமா? கரெக்ட் சார். ஆமா. அதையெல்லாம் நம்ம அல்ட்ரா ஷார்ட், லோ டியூரேஷன் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு நம்ம மெயின்டைன் பண்ணிருப்போங்களா? கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர்டா மைண்ட் செட்ல வைக்கிறோம். 5 இயர்ஸ் அண்ட் அபவ் தான் ஈக்விட்டி கொண்டு போறோம்ட்டுங்க. அப்போ உங்களுக்கு ஈக்விட்டி வந்து இந்த 5 இயர்ஸ் டைம்ல உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துற போகுது இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா, வெயிட் பேஷன்ஸ் இல்ல. ஆமா. இப்போ வந்து இந்த பிஹேவியர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆக மாட்டோம். பட் ஒரு இன்டைரக்டா நம்ம கிட்ட ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஒரு புரிதல்லாம் இல்லாதவங்க என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டிருக்கேன் நான். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிக்சட் டெபாசிட் மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்ல வேற யாராவது கூட ஒர்க் பண்றவங்க சொல்லி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்திருப்பாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமங்க. கரெக்ட் சார். அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் பார்க்கும்போது அப்செட் ஆனாங்களா, செகண்ட் இயர் நெகட்டிவ் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்த வரைக்கும் லாஸோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே சார். மாறி நம்ம எஃப்டிக்கே போயிடலாம், நமக்கு அதான் பெஸ்ட்னு சூட்டபிள்னு 7% எஃப்டிக்கு போயிடுறாங்க. கரெக்ட் சார். அட் த எண்ட் நீங்க என்ன நடக்குதுன்றது பாருங்க. தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இயர் பாருங்க 7% போகும்போது சிஏஜிஆர் 5 இயர்ஸ்க்கு நீங்க பார்க்கும்போது 3.6% வந்து நிக்குதுங்க. ஓகே. 5 கூட இல்ல. 5 கூட இல்லைங்க. அப்போ வந்து இது ஆஸ் குட் as உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் வந்திருக்குங்க. ஸோ இதுல வந்து என்ன மிஸ்டேக்னா இது அந்த இடத்துல வந்து லாஸ் செகண்ட் இயருக்கு அப்புறம் லாஸ் ஆச்சு பாத்தீங்களா, அது வெறும் நோஷனல் லாஸ் தான். இவங்களா பர்பஸா அதை வந்து ஆக்சுவல் லாஸா மாறி நம்ம வந்து தேர்ட், ஃபோர்த் இயர் வந்து அவங்க எஃப்டிக்கு மாறி போயிட்டாங்க பாத்தீங்களா. ஸோ நம்ம இதுல சொல்ல வரோம்னா எஃப்டில இருக்கவங்க அதுவும் ஒரு அசெட் தான் சார். ஆனா வந்து எஃப்டி ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு போதுமானதான்னு பார்க்கணும். அப்ப இன்ஃப்ளேஷனே உங்களுக்கு வந்து டபுள் டிஜிட்ல இருக்கு. கவர்மெண்ட் சொல்றதே ஒரு 6%, 5%, 6%ங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா கூட எஃப்டில உங்களுக்கு ரியல் ரிட்டர்ன்ஸ்னு பாத்தீங்கன்னா 7%ன்றது 1% தான் ரியல் ரிட்டர்ன்ஸுங்க. இது கவர்மெண்ட் சொல்றதுல. ஆனா இப்பவே நம்ம வந்து கவர்மெண்டோட இதுலயே நீங்க பார்க்கும்போது லாஸ்ட் ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் வந்து மெடிக்கலா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், நீங்க வந்து வேற எந்த ஒரு நம்ம பொருள் வாங்குறதுலயும் பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க பிக்ஸட் டெபாசிட் நீங்க எது சேஃப்னு நினைச்சு வச்சிருக்கீங்களோ அதுலயே நெகட்டிவ் 3%. கண்டிப்பா ஓவராலா. ஓகேங்க. அப்போ நம்ம என்ன இதுல ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுங்க மார்க்கெட்ல. அப்போ நம்ம ஒரு போர்ஷனை எப்படியும் ஒருத்தர் அசெட் அலோகேஷன் ஒரு காமன் இன்வெஸ்டர் பண்ணியே ஆகணுங்க. கரெக்ட் சார். ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஆமா. அப்போ நீங்க வந்து எனக்கு வந்து எஃப்டி பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு இருந்ததுன்னா உங்க போர்ட்ஃபோலியோவை வந்து அந்த அளவுக்கு கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெட் போர்ஷனும் இருக்கட்டும், ஹைபிரிட் போர்ஷனும் இருக்கட்டும், ஈக்விட்டி போர்ஷனும் இருக்கட்டும், மல்டி அசெட் போர்ஷனும் இருக்கட்டும். ஸோ போர்ட்ஃபோலியோ ஃபில் ஆகும்போது உங்களுக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோட எக்ஸ்ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா மச் பெட்டர் தான் இந்த எஃப்டி ரிட்டர்ன்ஸ், இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற ரிட்டர்ன்ஸ் இருக்கும் சார். இதுதான் ஹேண்டில் பண்ணணுன்றது தான் இந்த 2 ஸ்லைட்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுங்க.